இன்னைக்கு "ஐயனார் துணை" சீரியல்ல சோழனும் நிலாவும் கார்ல போயிட்டுருப்பாங்க. அப்போ போய்க்கிட்டே இருக்கும்போது சோழன் சொல்லுவான், "ஏங்க கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டீ குடிப்போமா?" அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. அந்த சமயத்தில ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுவான் கார. நிப்பாட்டினோனே சோழன் சொல்லுவான், "நான் போய் டீ வாங்கிட்டு வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் 2 பேருக்கும் டீ வாங்கி குடுப்பான். டீ குடிச்சிட்டே இருக்கும்போதே 2 பேருமே யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, அவங்க பெரியப்பா வந்து, "இந்த வீடு வந்து உனக்கு சொந்தம் கிடையாது. அதுக்கு பேப்பர் இருக்கணும்." அப்படின்னு சொன்னத வந்து 2 பேருமே யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அப்படியே இருக்கும்போது சோழன் நிலாக்கிட்ட சொல்லுவான், "ஏங்க எனக்கு அந்த வீட்டு மேலலாம் பெரிய அட்டாச்மெண்ட்டே கிடையாது. ஆனா இந்த வீட்ட விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்ப எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லாத எனக்கே இப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க சேரன் அண்ணனா எப்படி இருப்பான்? பாவம் எனக்கு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லுவான் சோழன். அந்த டைம்ல அதுக்கப்புறம் சொல்லுவான், "இவங்கலாம் எங்கள வந்து வீட்ட விட்டு வெளிய போங்க." அப்படின்னு சொல்லும்போது தான், இந்த வீடு வந்து எங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த வீட்டுக்கு எப்படியாவது போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவான். அப்போ நிலா சொல்லுவா, "சரிங்க அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னங்க பண்ண முடியும்?" அப்படி சொல்லும்போது, "நம்ம யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்." அப்படின்னு நிலா சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "நம்ம இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தோம். அப்போ போகும்போது என்ன சொன்னாங்க, அங்க வந்து உங்க பெரியப்பாவோட இடம் வந்து அவங்க பேர்ல மாறியிருக்கு. அது மாரி உங்க அத்தையோட இடமும் உங்க அத்தை பேர்ல மாறியிருக்கு. ஆனா நீங்க இருக்கிற இடம் மட்டும் உங்க தாத்தா பேர்லயே இருக்கு. அது எப்படி?" அப்படின்னு நிலா சொல்லுவா. அதுக்கப்புறம் உங்க அப்பா சொன்ன மாதிரி கரெக்ட்டா எல்லாமே இருக்கு பக்காவா. ஏன்னா உங்க பெரியப்பாவோட இடம் பெரியப்பாட்ட இருக்கு. உங்க அத்தையோட இடம் உங்க அத்தைகிட்ட இருக்கு. அப்போ இந்த இடம் வந்து உங்க அப்பாவுக்கு தான் உள்ளது தான் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவங்க எல்லாம் ப்ராப்பரா மாத்திட்டாங்க. இவங்க மட்டும் மாத்தல. அப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் சொல்லுவான், அவங்க எல்லாம் கரெக்ட்டா பொறுப்பா இருந்திருக்காங்க. இவரு வந்து பொறுப்பு இல்லாம இருந்திருக்காரு எங்க அப்பா. முக்காவாசி அவர் ஜெயில்ல தான் இருப்பாரு. இன்னொன்னு வீட்லயே இருக்க மாட்டாரு. அப்படிங்கிற மாதிரி இவன் சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து சொல்லுவோம், "ஒருவேளை உங்க அத்தைக்கிட்டயும் உங்க பெரியப்பா கிட்டயும் தான் அந்த பத்திரம் இருக்குமோ?" அப்படின்னு கேட்பான். உயில் வந்து ஏதோ வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. "அது அவங்க தான் வச்சிருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அவன் சொல்லுவான், "அதுக்கு அப்படி வச்சிருந்தா அத வச்சு பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல." அப்படின்னு சோழன் சொல்லுவான். அதுக்கு நிலா சொல்லுவா, "ஒருவேளை க உங்க அப்பா பேர்லயே இருந்து இருக்கிறனால, இவங்க அத காட்டாம இப்படி வந்து நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ?" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா நிலா. அப்போ இவன் சொல்லுவான், "நான் இதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லையே!" அப்படின்னு சோழன் சொல்லிட்டுருப்பான். அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த உயில கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அ சொ இவ நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்க நடேசன் வந்து வீட்டோட பூட்ட வந்து உடைச்சுக்கிட்டு இருப்பான். அது வேலி கேட்டோட பூட்ட. அப்போ அங்கேருந்து சேரன் பார்த்துருவான். அவங்க அப்பாவ ஏற்கனவே தேடி தான் வந்துகிட்டு இருப்பான். அந்த சமயத்தில வந்து அப்பாவ பார்த்த உடனே, "அப்பா ஏன்ப்பா பூட்ட உடைச்சிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. இது தப்புப்பா. வாங்கப்பா." அப்படின்னு அவன் கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப நடேசன் வந்து அத கேட்க மாட்டான். "இருடா இந்த வீட்ட உடைச்சிட்டு தான் உள்ள போனா தான் நம்மளால போக முடியும்." அப்படின்னு திரும்ப திரும்ப உடைக்க போவான். அப்ப இவன் ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்க நேரத்தில அங்கேருந்து அவங்க அத்தை வந்துருவா. வந்துட்டு, "ஐயய்யோ! வீட்ட உடைச்சிட்டு இருக்கானே!" அப்படின்னு "இரு உன்ன வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு வந்து நடேசன் சொல்லுவான், "போடி போய் சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "அத்தை அத்தை இருங்க அத்தை நான் தான் பூட்ட உடைக்காம பார்த்துட்டேன்ல. இப்போ நீங்க எதுக்கு இத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பவும் வந்துட்டு இவ சொல்லுவா, நீலாம் ஒரு அண்ணனா? வந்து இந்த வீட வந்து இப்போ இப்படி உடைச்சிக்கிட்டு இருக்கியே." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு இப்ப தான் அண்ணன்னு கண்ணு தெரிதாக்கும். அ வ எங்க எங்க வீட்ட வந்து சொத்த வந்து இப்படி அபகரிக்கிறியே! உனக்கு உனக்கு குடுத்த சொத்து போதாதா? அடுத்தவன் சொத்தெல்லாம் வந்து இப்படி ஆட்டைய போடுறியே!" அப்படின்னு நடேசன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "உனக்கெல்லாம் இந்த இடம்லாம் கிடைக்காது." அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லும்போது, அதுக்கு சொல்லுவான், "உன்னைய வந்து கொல்லாம விடமாட்டேன். இந்த பூட்ட மட்டும் கல்ல வச்சு உடைக்க போறதில்ல. உன் மண்டையும் உடைக்க போறேன்." அப்படின்னு நடேசன் வந்து கொல்ல போவான். அப்ப இரு போலீஸுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஃபோன பிடிச்சு தூக்கி எறிஞ்சிருவான். உடனே அவ எடுத்துட்டு சேரன்ட்ட சொல்லுவா, உங்க அப்பன பார்த்தியா? ஃபோனெல்லாம் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு நேரம் அவன் வந்து இங்க இருக்கிறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா போலீஸ்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து, "நானே மன்னிப்பு கேட்குறேன் அத்த உங்ககிட்ட. தயவுசெய்து எதுவும் பண்ணிறாதீங்க." அப்படின்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருப்பான். அப்போ இந்த நடேசன் சொல்லுவான், "இவகிட்ட போய் ஏன்டா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன்னோனே." "அப்பா சும்மா இருங்கப்பா, வாங்கப்பா போவோம்ன்னு." அவங்க அப்பா பிடிச்சு இழுத்துட்டு போயிருவான். அப்போ அவ அவ வந்து அவ தங்கச்சி அந்த பூட்ட பிடிச்சு இழுத்து பார்த்துட்டு சொல்லுவா, இவன்லாம் ஒரு ஆளு குடிகார பையன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா.
அதுக்கப்புறம் கார்ல வந்து பாண்டியும் இவன் பல்லவனும் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு பல்லவன் கேட்பான் இவன் சோழன்ட்ட, "எதுக்குண்ணே என்ன வந்து அங்கேருந்து கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்டா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இதில உனக்கு துறைக்கு எதுவும் வேலை இருக்கோ?" அப்படின்னு சொல்லி சோழன் கேட்பான். அதுக்கு இவன் சொல்லுவான் பல்லவன், "இல்ல கொஞ்ச நேரம் ரூம்ல தூங்கிட்டு இருக்கலாம் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்டா நம்ம வீடே போயிருச்சு. நம்ம வீட்டுக்காக நீ ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தா உனக்கு தூக்கம் முக்கியமோ?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவன் பல்லவன் சொல்லுவான், "நீ தானே சொன்ன அந்த வீடெல்லாம் ஒரு வீடா?" அப்படின்னு சொல்லி, "நீ தானே சொன்ன." அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு பாண்டிய பத்தி கேட்பான். "சொன்னான்லண்ணா" அப்படிம்பான் அவன். அதுக்கு பாண்டி வந்துட்டு, "ஆமா, ஆமா சொன்னான், சொன்னான்." அப்படி சொன்னோனே இவன் அப்படி ஒரு மாரி இருப்பான். இவ நிலா வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவான், "ஏங்க நீங்க சொல்ல வேண்டியத சொல்லுங்க. இல்லைன்னா இவங்க எங்கெங்கேயோ போயிருவானுங்க." அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் நிலா வந்து அதுக்கப்புறம் சொல்லுவா, "இப்ப வீடு வந்து இப்ப உங்களுக்கு தான் நெனைக்கிறேன். உங்க பெரியப்பா தான் இதில ஏதோ வில்லங்கம் பண்றாருன்னு நெனைக்கிறேன். உங்க அப்பா சொன்ன வரைக்கும் வந்து இந்த உயில் வந்து யாரோ உங்க சொந்தக்காரங்க கிட்ட தான் இருக்கு. அப்போ உங்க பெரியப்பா தான் ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்சுக்கிட்டு ஏதோ விளையாட்டு பண்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பல்லவன் வந்து அந்த உயில வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இருடா அதுக்கு தான் அவங்க ஏதோ சொல்லப் போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவான். அப்போ வந்து இவன் சொல்லுவா, நிலா சொல்லுவா, "நாங்க 2 பேரும் அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. என்ன ஐடியா? அந்த உயில கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா. அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, சோழன் சொல்லுவான், "அந்த பெரியப்பா தான் ஏதோ தில்லாலங்கடி பண்றாரு. அதனால அவர்ட்ட வந்து நம்ம உயில் இருக்கு, எங்க இருக்குங்கிறத நம்ம வந்து அவர்ட்ட தெரிஞ்சுக்கிடணும். ஆனா நம்ம தான் கேட்குறோம்னு இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் சொல்லுவான், "ஒண்ணும் புரியலையே." அப்படின்னு சொல்லுவான். அப்ப சோழன் சொல்லுவான், பாரு பாண்டி சொல்லுவான், "பாரு பாண்டி உனக்கு புரியுதா இல்லையான்னோனே, தெரியுது. நம்ம முகத்த மறைச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து எப்படியாவது கேட்டு வாங்கிரணும்." அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். உடனே பாண்டி. அது உடனே இவன் சொல்லுவான், சோழன் வந்து சொல்லுவான், "பார்த்தியா எப்படி கரெக்ட்டா கேட்ச் பண்ணுறான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவன் பேசிகிட்டே இருக்கும்போது, இவங்க எல்லாரும் ஒரு பிளானை அப்படியே டிஸ்கஷன் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோழன் சொல்லுவான், பெரியப்பா அங்கே தான்டா போவார், இப்படி வெளியே தான் போவார். நீங்கள் கரெக்டாக அங்கே வந்து அது ஒரு பின்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து போட்டுட்டு கரெக்டாக அவரை லாக் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிட்டு இருப்பான். சோழன் வந்து சொல்லுவான், "அங்கே வந்து பின்னாடி 2 ஜெர்கின் இருக்குது, அதை எடுத்து போடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க அந்த 2யும் எடுத்துட்டு, ஏன்னா எனக்கு ஒயிட்டு உனக்கு ப்ளூ அப்படி சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுட்ருப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு. அப்போ பல்லவன் எப்போயுமே சோழன் சொல்லுவான், "ஏன்டா நம்ம என்ன பிரச்சனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு, இதையாவது போட்டு தொலைங்கடா." அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரின்ட்டு நான் அவன் எனக்கு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து திரும்பி அதை எடுத்து போட்டுக்கிடுவான். போட்ட பிறகு ஒரு மாஸ்க் 2 எடுத்து, "இந்தாங்க இதை போட்டுக்கோங்கன்னு." சொன்னோடனே அதை கையில் கொடுத்துருவான். அதை 2யும் மாட்டிக்கிடுவாங்க. மாஸ்க்கை 2 பேரும் பாண்டியும் பல்லவனும் மாட்டின உடனே பல்லவனுக்கு வந்து அப்படியே அதை முகத்தை அப்படியே ஃபுல்லாக காட்டிட்டு ஃபுல்லாக முகத்தை அந்த தாடி பக்கத்தில் ஃபுல்லாக சொரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ திரும்பி பார்த்த சோழன் சொல்லுவான், நல்லா சொறி, இந்த மாதிரியே சொரிஞ்சிட்டு அங்கே போய் முகத்தை காட்டினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் நம்ம மாட்டிப்போம்." அப்படின்னு சொல்லும்போது, "அங்கே போய் இதை மாதிரி சொரிஞ்சிடாதடா." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோழன். அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏன்னா அங்கே போய் என் முகத்தை காட்டிடக்கூடாதுங்க தான் இங்கேயே வச்சு சொரிகிறேன் ரொம்ப அரிக்குதுண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "டேய் 2 பேரும் சேர்ந்து சொதப்பிடாதீங்கடா இப்போ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பெரியப்பா அங்கேருந்து அதுக்கு முன்னாடி என்ன செய்வான்னா, இவன் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணும்போது பல்லவனுக்கே கால் பண்ணுவான் சோழன். "ஹலோ மைக் டெக்ஸ்ட்" அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்லுவான், "ஏன்னா எனக்கே கால் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல நீ அங்கே போகும்போது அங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுறீங்கன்னு எங்களுக்கு கேட்கணும்ல. அதுக்காக தான் உங்களுக்கு இதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பெரியப்பா அங்கேருந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ உடனே இவன் சொல்லுவான் சோழன், "ரெடி ஸ்டார்ட் நம்ம இப்போ போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பாண்டியும் இப்ப இது பல்லவனும் கார விட்டு இறங்கி அப்படி ஓரமா ஒளிஞ்சு நிப்பாங்க. அப்படி நின்னுட்டு இவங்க 2 பேரும் இருக்கும்போது, அவர் பெரியப்பா வந்த உடனே டக்குனு அவன லாக் பண்ணி, அவன பிடிச்சு இழுத்துட்டு போய் அ ஒரு ஒரு இடத்துல யாரும் இல்லாத இடத்துல தூக்கிட்டு போயிருவாங்க. போயிட்டு அங்க சொல்லுவாங்க. அப்ப அவன் கேட்பான், "டேய் நீங்க யார்டா? எதுக்குடா என்னைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "என்ட்டருந்து எதுவும் திருட போறீங்களா?" சொல்லி கேட்பான் அவங்க பெரியப்பா. அதுக்கு பாண்டி சொல்லுவான், "உன்கிட்ட கையில கழுத்துலன்னு எதுவுமே இல்ல. உன்கிட்ட இருந்து நாங்க என்னத்த எடுக்க போறோம்? உன்கிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ தேவை சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, "சொத்த வச்சு என்னடா பண்ண போறீங்க? சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்லுவான், நான் வந்து என்னை சுத்தி இருக்கிற அந்த தோட்டம் எல்லாமே என்னோட தான்." அப்படி சொல்லும்போது, அப்ப இந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட வந்து கேட்போம். இன்னும் எனக்கு கைக்கு வரல. ஆனா இனிமே வந்துரும்." அப்படின்னு சொல்லுவான். அப்ப என் பேர்ல இல்ல அது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப இவன் சொல்லுவான், "அப்ப இவன தூக்கிட்டு வந்ததே வேஸ்ட்டு போல. இந்த டம்மி இவனுக்குன்னு எதுவுமே இல்ல." அப்படி சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது பல்லவன் சொல்லுவான், "இந்த வீடும் உனக்கு கிடையாது. இந்த இடமும் உன்னோடது கிடையாது. நீ வெறும் டம்மியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அந்த வீடு எனக்கு கொஞ்ச நாள்ல வந்துரும். அது வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்லும்போது, "எப்படி உனக்கு வரும்? உங்க அப்பா எதுவும் எதுவும் உயில் எழுதி வச்சிருக்காரா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான் பல்லவன்.
பாண்டி சொல்லுவான், "அந்த பத்திரத்த முதல்ல குடு. குடுத்தனா உன்ன விட்டுருவோம்." அப்படி சொல்லும்போது, "அந்த பத்திரத்த வச்சு நீங்க என்னடா செய்ய போறீங்க?" அப்படி சொல்லும்போது, நாங்க விக்க போறோம்." அப்படி சொல்லுவாங்க அவங்க பெரியப்பாட்ட. உடனே, "என்ன இது புது வகையான திருட்டா இருக்கு. நீங்க யார்டா நீங்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாண்டி வந்து கேட்பான், "நீ இப்போ எங்கேடா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பெரியப்பாட்ட, "நான் வந்து இப்ப என் தங்கச்சி வீட்ல இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சொல்லுவான் பல்லவன் சொல்லுவான், "அப்போ அங்க தானே உன்னோட உயிரெல்லாம் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எங்ககிட்டலாம் அந்த உயிர்லாம் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவங்க பெரியப்பா. அதுக்கு உடனே இவரு இப்போ உண்மைய சொல்ல மாட்டாரு. "நீ அந்த பொருள எடுத்து எடுடா கை" அப்படின்னு சொன்னோனே, இவன் கத்திய எடுத்து உருவுற மாரி இந்த உனக்கு குத்துனா தான் சரி வரும்னு சொல்லிட்டு அப்படி எடுக்க போம்போது, "ஐயய்யோ! ஐயய்யோ! எடுக்காதீங்க, குத்தாதீங்க. நான் வந்து உண்மைய தான் சொல்றேன்னு" சொல்லும்போது, இப்போ அதுக்கப்புறமா திரும்ப அடுத்து அவன் பல்லவன் வந்து பயங்கட்ட போவான். அப்ப சொல்லிருவான். உன்ன வந்து என்ன சொல்லுவான்னா, என் பேர்ல வந்து இந்த இடம் மட்டும் தான் இருக்கு. அந்த வீடு இன்னும் எங்க பேருக்குலாம் வரல. உயில் வந்து எங்ககிட்டயே கிடையாது. அது என் தம்பி நடேசன் கிட்ட தான் இருக்கு. அவன் வந்து அந்த பத்திரத்த தான் தொலைச்சுட்டானே அப்படின்னு சொல்லும்போது, அ இவங்க 2 பேரும் அப்படியே யோசிப்பாங்க. அப்படியே பார்த்துட்டுருப்பாங்க. அப்போ இங்க நிலாவும், இவன் இப்ப சோழனும் வந்து இப்ப பத்திரம் வந்து அப்பா பெரியப்பா அதாவது அப்பா கிட்ட தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. உடனே அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, என் தங்கச்சிகிட்ட வேணா பத்திரத்த வேணா குடுக்க சொல்றேன்." அப்படி சொல்லுவான். பாண்டிகிட்டயும், பல்லவன்ட்டயும். அப்போ பாண்டி சொல்லுவான், "குடுப்பாங்களா?" அப்படி சொல்லும்போது, "எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்டின்னா, என் தங்கச்சி வந்து பத்திரத்த குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்லுவாரு. அப்போ அந்த சமயத்தில அ இவனும் சோழனும் வந்து நிலாவும் கீழ இறங்கி இவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு, இவர பெரியப்பாவ காப்பாத்துற மாதிரி சீன் போட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பல்லவனும் பாண்டியும் வந்து ஓடிருவாங்க. ஓடுன பிறகு பெரியப்பாட்ட வந்து கேட்பாங்க, "என்ன ஆச்சு பெரியப்பா? என்ன ஆச்சு பெரியப்பான்னு?" சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கிள் என்ன ஆச்சுன்னு இவ கேட்பா. கேட்கும்போது, "யாருன்னு தெரியுமா? இவன் வந்துட்டு திடீர்னாப்புல என்னோட சொத்த பத்திலாம் கேட்டுட்டு இருந்தானுங்க. யாருன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, "என்னப்பா இது பத்திரத்தெல்லாம் திருடுறானுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா பெரியப்பா இப்போ புதுசாலாம் டெக்னிக் வச்சிருக்கானுங்க எல்லாரும். உங்க பத்திரத்த எடுத்துட்டு கொண்டு போய் அடகு கடையில அடகு வச்சுட்டு பணத்த வாங்கிட்டு போயிருவானுங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து அத திருப்பணும். அதுக்கு பணத்த வந்து நீங்க கட்ட வேண்டியிருக்கும்." அப்படின்னு சொன்னோனே இவன் அப்படி முழிப்பான். அதுக்கப்புறம் சோழன் சொல்லுவான், "உங்களுக்கு ஒண்ணும் அடிபடலையே. நல்ல வேளை நாங்க வந்தோம். வந்ததுனால கைய கால உடைச்சிருப்பானுங்க. இல்லைன்னா க க வந்து வெட்ட கூட செஞ்சிருந்திருப்பானுங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான் சோழன். இவனும் ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருப்பா பக்கத்துல இருந்துட்டு. அப்போ அவங்க பெரியப்பா அப்படியே கண்ண அப்படி உருட்டி பார்த்துட்டு சொல்லுவாரு, எனக்கு என்னமோ உன் மேல தான் டவுட்டா இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி பார்க்குற மாதிரி இன்னைக்கு வந்து ஐயனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.